செங்கோட்டையன் அவர்களை திமுகவுடைய பி டீம்னு எடப்பாடி விமர்சனம் பண்ணியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதிமுகல இருந்து தொடர்ந்து தலைவர்கள் வெளியேற்றப்பட்டதே இருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? இது அவங்களுடைய சொந்த கட்சி பிரச்சனை, அது தலையிட இருந்தாலும் அந்த பி டீம்ன்றதுனால தமிழ்நாட்டை காட்டி கொடுக்காத பி டீமாக இருந்தால் பரவாயில்ல, தமிழ் மண்ணை காட்டி கொடுக்காத பி டீமாக இருந்தால் பரவாயில்ல, தமிழர்களுக்கு துரோகம் செய்யாத பி டீமாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மாட்டுக்கும் துரோகம் செய்து கொண்டு பி டீமுக்காக யார் இருக்கிறார்கள்? டெல்லியில் உள்ளவர்களுக்கு யார் காவடி தூக்குகிறார்கள்? தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டு கொடுத்தவர்கள் யார்? செங்கோட்டையன் விட்டு கொடுத்தாரா, யார் விட்டு கொடுத்து என்பதை நாடறியும், மக்களுக்கு தெரியும். ஆகவே பி டீம் சி டீம் எல்லாம் எதை சார்ந்து இருக்குன்னு தான் இருக்கு. எதை சார்ந்து இருக்கு? தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருக்கா, தமிழ்நாட்டு நலனுக்கு ஆதரவா இருக்கா? அப்ப தமிழ்நாட்டு நலன்களை விட்டு கொடுத்தது யார்? காட்டி கொடுத்தது யார்? அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் வரை ஜிஎஸ்டியில் கையொப்பமிடவில்லை, நீட் தேர்வை அனுமதிக்கவில்லை, உதயமின் திட்டத்தில் கையொப்பமிடவில்லை. இப்படி பல நிர்பந்தங்கள் ஒன்றிய அரசிற்கு சவால் விட்டு ஆட்சி செய்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் அதற்கு பிறகு ஜிஎஸ்டியில் கையொப்பமிட்டவர் யார்? உதயமின் திட்டத்திற்கு கையொப்பமிட்டு தமிழ்நாட்டில் எவ்வளவு ஒன்றால் மின்கட்டணம் உயர்த்தலாம் என்பதற்கு வழிகாட்டியவர்கள் யார்? நீட் தேர்வை அனுமதித்து குழந்தைகள் எல்லாம், நம்முடைய மாணவ செல்வங்கள் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் தான் ஒன்றிய அரசிற்கும் டெல்லியில் உள்ள சர்க்காருக்கும் பல்லக்கு தூக்கி தமிழ்நாட்டுடைய உரிமைகளை விட்டு கொடுத்தவர்கள் யார் என்பது தெரியும். ஆகையால் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக பி டீம் இருக்கக்கூடாது, நலனுக்கு ஆதரவாக பி டீம் இருந்தால் அது ஒன்று, சி டீம் இருந்தாலும் தவறில்லை. அஜித்குமார் கரூர் சம்பவத்துக்கு சொல்லியிருக்காரு, கூட்டம் சேர்த்துவதெல்லாம் பெருமை இல்லை, அந்த சம்பவத்துக்கு தனி ஒருவர் மட்டும் பொறுப்பு இல்லை, எல்லாருமே பொறுப்புன்னு சொல்லிட்டு நடிகர் அஜித்குமார் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி. நாங்கள் ஆரம்பத்தில் தான் சொல்லிட்டு இருக்கோம், இது எல்லோரும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கணும். இனி வரும் காலங்களில் இப்படி நடக்கக்கூடாது. நடந்ததுக்கு அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும். யார் இதற்கு காரணம், ஏன் நடந்தது, விசாரணை நடந்துட்டு இருக்கு, நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கு. நீதிமன்றத்துடைய அவுட்கம் வந்த பிறகு நம்ம இதை பேசலாம்.